சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க ரோகிணியோட சூழ்ச்சியும் மனோஜோட விரக்தியும் தான் ஹைலைட். ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த வித்யா இப்போ உண்மையை சொல்லி முத்துவை அலர்ட் பண்றா. ரோகிணி யாரையாச்சும் கைக்குள்ள போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வர பாப்பா, அவ நினைச்சதை சாதிக்காம விடமாட்டான்னு வித்யா சொன்னது முத்துவுக்கு ஒரு எச்சரிக்கையா அமைஞ்சிருக்கு. இங்க மனோஜ் ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிச்சிட்டு புலம்புறான். என்னை ரோகிணி ஏமாத்திட்டாடா, ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்குன்னு நண்பன் கிட்ட சொல்லி அழுகிறது பாவமா இருக்கு. ஒரு பொண்ணை நம்பி இவ்ளோ ஏமாந்து போயிட்டோமேங்கிற வலி அவனுக்குள்ள ஆழமா இருக்கு. குடி போதையில அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மனசை கலங்க வைக்குது. முத்து மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர விஜயா சும்மா இருப்பாரா? அந்த ரோகிணி கூட சேர்ந்து நாடகம் ஆடுனியே, இப்போ மயக்கம்னு சீன் போடுறியான்னு மீனாவை வார்த்தையால குத்துறாங்க. முத்து மனைவிக்காக எப்பவும் பேசுறவன் இன்னைக்கு அமைதியா இருக்கிறது மீனாவுக்கு பெரிய வலிய கொடுக்குது. அண்ணாமலையும் ரவியும் தான் மீனாவுக்கு ஆதரவா பேசுறாங்க. விஜயா தான் பண்ண தப்ப மறைக்க புது டிராமா போடுறாங்க. ரோகிணியை விவாகரத்து பண்ணிட்டு மனோஜுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சபதம் போடுறாங்க. ஸ்ருதி உடனே மனோஜுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா அவருக்கும் டிவோர்ஸ் ஆன பொண்ணு தானே கிடைக்கும்னு லாஜிக்கா கேட்டதும் விஜயா முகம் வெளிரி போச்சு. இருந்தாலும் தன் பையனுக்கு கல்யாணமாகாத பொண்ணை தான் கட்டி வைப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ரோகிணிக்கு பின்னால இருந்து இயக்குறது சிந்தாமணி தான். ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லி வீட்டுக்கு போ, அங்க விஜயா உன்னை திட்டுறத நான் வீடியோ எடுத்துக்கிறேன், நாளைக்கு டிவோர்ஸ் கேஸ் வந்தா வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி மாட்டி விடலாம்னு ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டுறாங்க. ரோகிணி இதுக்கு சம்மதிச்சு போறது அவளோட சுயநலத்தை காட்டுது. சிந்தாமணி சொல்றத கேட்டு ரோகிணி மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழைய போறா. அங்க ஏற்கனவே விஜயா கொலைவரியில் இருக்காங்க. ரோகிணியை பார்த்தா என்ன நடக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. இந்த வீடியோ ஆதாரம் விஜயாவுக்கு எதிரா திரும்புமா? ரோகிணியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? மனோஜ் இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வானா? முத்து மீனாவை முழுசா மன்னிப்பானா? நாளைக்கு எபிசோட்ல என்ன பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.